நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலருக்கு மாறுறதுக்கு காரணமே இந்த ஏபிசி ஜூஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிசின்ற ஜூஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இந்த ஜூஸ் எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கணும், எந்த டைமில் குடித்தா ரொம்ப நல்லது, இது குடித்தா என்னென்னலாம் மாற்றங்கள் நம்ம உடம்புல வரும், எல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஏபிசின்றது என்னென்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு ஜூஸாக மேக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபேர்னஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான ஒரு கலரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒயிட்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஏபிசி ஜூஸ் நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். அதாவது மின்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஃபேஸை பார்க்கும்போது சரி, இப்போ நிறைய பேருக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங்காக இருக்கும், அப்படியே தகன்னு மின்றா மாதிரி இருக்கும், ஷைனிங் இருக்கும். அந்த ஷைனிங் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். பிம்பிள் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அப்படி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஒரே இடத்த நிறைய ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி பிம்பிள் இருக்குங்க, கண்டிப்பாக இதை குடிச்சிங்கன்னா பிம்பிள் எல்லாமே காணாமல் போயிடுங்க. நீங்கள் ஆச்சரியமே படுவீங்க, என்னடா அது ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, பிம்பிள் இருந்தது, பிம்பிளே இருக்காது, பிம்பிள் டோட்டலாகவே வந்து க்யூர் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் ட்ரை பண்ணேன், நான் ட்ரை பண்ணேன், நான் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, ஸோ விட்டுட்டேன். ஸோ நானும் ரெகுலராக ட்ரை பண்ணுவேன். எல்லாத்தையுமே நம்ம ஒரே டைமில் எடுத்துக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் பிரேக் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ ரெகுலராக தான் எடுத்துகிட்டு வரேன். சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டைஜஸ்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க இதை எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கணுங்க. அல்சர் புண்ணு எல்லாம் கண்டிப்பாக ஆற்றக்கூடியது. அதாவது தொண்டையிலேருந்து வயிறுல எல்லாம் புண்ணு இருக்குன்றவங்க கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, B1, B6, கால்சியம், பொட்டாசியம், மேக்னீசியம், தாமிரம், ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது இதில். ஸோ இது ரொம்ப பிளாக்காக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவாங்க. அந்த ஆட் பண்ணாதீங்க. சுகர் ஆட் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் ஜூஸாக மேக் பண்ணி தண்ணி விட்டு ஜூஸாக ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா எந்த ஒரு வெயிட்டுமே போடாது. இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் தான் பண்ணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டை வந்து குறைக்கும். நீங்கள் மார்னிங் டிஃபன் இருக்குல்லையே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் எப்படி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்கும். தொப்பை இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. கொழுப்புகளை கரைக்கக்கூடியது, கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது, இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அது. ஸோ இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்க ஷைனிங்கான மின்னு இருக்கும். ஹேர், கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக தெரியும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். கண் அப்படியே பலன்னு இருக்கும். அந்த ஒயிட்லாம் சொல்கிறேன். உங்கள் 2 கண்ணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணுக்கு ரொம்பவே சூப்பரான ஜூஸ் இது. உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக அடர்த்தியாக காடு மாதிரியே வளரும். நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்களாம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களோட லிவருக்கு வந்து ரொம்பவே நல்ல ஃபங்க்ஷன் தரக்கூடியது இது. இப்போ வந்து சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா, அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து இதை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெகுலராகவே நார்மலான பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி குடிக்கணும்னா கூட அந்த மாதிரி வேண்டாம், வீக்லி ட்வைஸ் குடிங்க. சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக குடிக்கலாம். இதில் வந்து பீட்ரூட், கேரட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேராக குடிக்கலாம். பட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணாமல், அதாவது ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் வேறு எதனா சுகர் ஆட் பண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸுக்கு 100% கேரண்டிங்க இந்த ஜூஸ் வந்து இந்த ஏபிசி. பட் எம்டி ஸ்டொமக்லையோ பிஃபோர் ஃபுட்டோ நீங்கள் எடுத்துக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ஏபிசி ஆப்பிள் அண்ட் கேரட் அண்ட் பீட்ரூட் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். பட் இதோட லாஸ்ட்டாக ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம், அதுதான் சீக்ரெட். ஸோ அது வந்து நீங்கள் மேக்கிங் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது மூணுமே எடுத்துருக்கோம். இதான் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட் டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது. பட் கொஞ்சம் வந்து பீட்ரூட் கம்மி பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து 1 எடுத்திருக்கேன், கேரட் 1, பீட்ரூட் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதோட மூணுத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் விட்டு நீங்கள் அரைங்க. இது கூட சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதோட சீக்ரெட் என்னென்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் வந்து நீங்கள் புழியணும். லெமன் புழிஞ்சு சாப்பிடணும். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் தாங்க சூப்பரான ஒரு சீக்ரெட்டுங்க. ஸ்கின் டோன் கலர் ஆகிறதுக்கு தகன்னு மின்னுவீங்கன்றா நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அது உண்மைதான், நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸ்கின் டோன் கலர் கண்டிப்பாக இப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ஸ்கின் டோன் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. தின்னான ஹேர் இருக்குது, ஐப்ரோஸ் எல்லாம் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு, இந்த ஜூஸை ஏபிசி ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் காடு மாதிரி வளர்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நானும் குடிக்க தான் போகிறேன். பட் வந்து இது எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். இப்போ நான் சாப்பிட்டேன்றதுனால தான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். பட் கண்டிப்பாக நான் குடிப்பேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.